செகசியஸ் இன்றைய செய்தி. கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள பல சட்டங்கள் பழமையானவை, காலனித்துவ காலத்தை சேர்ந்தவை என்பது மட்டுமின்றி அதன் அடையாளத்தை சுமந்து நிற்பவையும் கூட. அதை இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்பவும் அதே நேரம் நம் நாட்டின் பாரம்பரியம் மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் மாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அந்த வேலையை இப்போது இருக்கும் மத்திய அரசு துவங்கி இருக்கிறது. தொலைத்துறை உறவுகள் குறியீடு திருத்தம் மசோதா 2026 பார்லிமெண்டில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்தம் 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை 4 தொழிலாளர் குறியீடுகளாக ஒருங்கிணைக்கிறது. வணிகம் செய்வதை எளிதாக்குவதோடு மிகவும் வெளிப்படையான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குகிறது. இப்போது நடைமுறையில் இருக்கும் தொழிலாளர் சட்டம் துண்டு துண்டாக இருப்பதோடு தெளிவின்மை அதிகமாக இருக்கிறது. இது முதலீட்டாளர் மத்தியில் தயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் திருத்தம் அவசியமாகிறது என்ற மத்திய அரசின் வாதத்தில் நியாயம் இருக்கிறது. 3 நாட்டில் தொழிலாளர் வர்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சமூகம். அதன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சட்ட திருத்தம் முதல் நாளில் சபையில் தாக்கல் செய்து மறுநாளில் சிறிய விவாதத்தோடு நிறைவேற்றி இருப்பது என்ன நியாயம்? இதில் பரந்த அளவிலான விவாதம் இருந்திருக்க வேண்டாமா என்று தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. புதிய தொழிலாளர் சட்டங்கள் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் அன்றாட யதார்த்தங்களை கேள்விக்குறியாகின்றன. இதை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய முழு அடைப்பை நடத்தி முடித்திருக்கின்றன. புதிய சட்ட திருத்தம் தொழிலாளர்களின் உரிமைகளை சுருக்குகிறது என்ற அவர்களின் கவலை நியாயமானது. அதை போக்க வேண்டியது கடமை அரசுக்கு இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடுகள் வர வேண்டும் என்றால் அதற்கு தொழில் சட்டங்கள் சர்வதேச தரத்தில் இருக்க வேண்டும் என்ற முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருப்பது புரிகிறது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி முக்கியமானது என்றால் தொழிலாளர்களின் நலமும் முக்கியம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரது பட்ஜெட்டில் விவரித்தபடி அதிக வளர்ச்சி மற்றும் குறைந்த பணவீக்கம் என்ற பொருளாதார சமநிலையின் பரந்த விவரிப்பில் அரசாங்கம் சீர்திருத்தத்தை நிலைநிறுத்தியிருக்கிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி முதலீட்டு வேகத்தையும் வேலை உருவாக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கு தொழிலாளர் சீர்திருத்தங்கள் அவசியம். ஆனால் அவை தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் பணி நீக்கங்கள் தொடர்பான அவர்களின் கவலைகளை போக்க வேண்டும். தொழில் குறியீட்டின் வெற்றி சமமான பணியிடங்களை வளர்ப்பதற்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் அது எந்த அளவிற்கு பங்களிக்கிறது என்பதில் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் அரசு இன்னும் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும். நன்றி.